நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகிய நான்கும் புதிய இந்தியாவை கட்டமைப்பதற்கான தூண்களாகும். இவற்றை பாதுகாப்பதுதான் இன்றைய சவாலாக நம் முன்னால் இருக்கிறது. இங்கே உரையாற்றிய மாண்புமிகு உறுப்பினர்கள் பலரும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் பெருமைகளை பேசுகிற அதே வேளையில் அவரை எதிர்த்தது, அவருக்கு துரோகம் செய்தது நீயா நானா என்கிற வகையில்தான் விவாதங்கள் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன. எந்த அளவுக்கு இந்த 75 ஆண்டு காலத்தில் அரசமைப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்தி இருக்கிறோம், வெற்றிகரமாக அவற்றை நடைமுறைப்படுத்தி புதிய இந்தியாவை கட்டி எழுப்பியிருக்கிறோம் என்பது குறித்து உரையாடல்கள் இல்லை என்பது வேதனை அளிக்கிறது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்த அரசமைப்பு சட்டம் ஏற்கப்படுவதற்கு முதல் நாள் 1949 ஆண்டு நவம்பர் திங்கள் 25ஆம் நாள் அரசியல் நிர்ணய சபையில் ஆற்றிய உரை, இறுதி உரை வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது. 3 ஆண்டு காலம் அரும்பாடுபட்டு உழைத்து உருவாக்கிய அந்த அரசமைப்பு சட்டம் குறித்த கவலையை அவர் வெளிப்படுத்தினார்.